எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டோட பிளான், எலிவேஷன், டிசைன் அண்ட் வாக் த்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, 20க்கு 43ன்ற ஒரு சைஸ்ல தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரியான ஒரு ரோடு. அண்ட் இதுதான் பார்க்கிங்கோட ஏரியா. ஸோ பார்க்கிங் ஏரியா இதுதான். ஸோ பார்க்கிங்கில வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கார் நிறுத்திக்கலாம். அண்ட் சின்ன காரா இருந்தா 2 கூட நிறுத்திக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா, 19 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 8 இன்ச் அளவுக்கு இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹால் வந்து 12 அடிக்கு 16 அடி 6 இன்ச் அளவுக்கான ஒரு லிவிங் ஹால் இருக்கு. ஸோ இதுதான் ஹாலு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்க்கான ஆப்ஷன். ஸோ 6 அடி 8 இன்ச்சுக்கு 12 அடி 2 இன்ச்சு சின்னதாக தான் இருக்கும். லிவிங் ஹால் நல்லா பெருசாக பிளான் பண்ணுறனால இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் வந்துடும். அண்ட் அது போக அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கான ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். ஸோ இங்கே வந்து டோர் வரும். இது வந்து 5 அடி 8 இன்ச்சுக்கு 4 அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பூஜை ரூம் வந்து 3 அடிக்கு 3 அடி அளவுக்கான ஒரு பூஜை ரூம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ கிச்சன் வந்து 5 அடி 8 இன்ச்சுக்கு 8 அடி 6 இன்ச் அளவுக்கான நல்லாவே ஸ்பேஸான பெரிய கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெட்ரூம் 9 அடிக்கு 9 அடி அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து ஃபுல்லான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட ஒரு வியூ. இந்த அழகான வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து படிக்கட்டுக்கான ஆப்ஷனாக இருக்கனால இங்கே வந்து நார்மலான ஒரு உட்டன் டைப் டைல்ஸ் ஃபார்மேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் மாதிரி இல்லாமல் டைல்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரியான காம்பினேஷன் மேலேயுமே வந்து உட்டன் டைப் டைல்ஸ் கொடுத்துட்டு இங்கே நார்மலான டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த பால்கனி வியூ வந்து பாக்ஸ் டைப் மாதிரி கொடுத்தாச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் விண்டோக்கான ஆப்ஷன். இங்கே கேட்டில் பார்த்தீங்கன்னா, கேட்டை சுற்றியுமே ஒரு ஃப்ரேம் டிசைன் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் சின்னதான சிம்பிளான 2 க்ரூக்கான ஆப்ஷன் வந்து கண்டினியூவாக ஆகி இங்கே ஒரு பாக்ஸ் டைப் மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா, நார்மலான ரெயிலிங்ஸ்க்கான காம்பினேஷனோட இருக்குது. அது எஸ்எஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எம்எஸும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட இருக்குது. ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான மெயின் கேட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆனோன்னு பார்த்தோம்னா பார்க்கிங்கான ஏரியா தான். நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங்கான ஏரியா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து 7 அடி அளவுக்கான ஹைட்டு வந்து 7 அடியோட ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான ஹைட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. ஸோ நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் கொண்ட ஒரு என்ட்ரன்ஸோட லிவிங் ஹாலோட வியூ இது தான். பிஓபி டிசைன்லாம் பாருங்கள், நல்லா சட்டிலான ஒரு டிசைன் காம்பினேஷன், சர்க்குலர் டைப்லாம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வால்பேப்பர் மாதிரி ஸ்டிக் பண்ணி டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே பூஜை ரூம்க்கான ஆப்ஷன். இந்த பூஜை ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு டோர் ஃபார்மேட்டோடு இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கான ஆப்ஷன், சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனுக்கான ஆப்ஷன், ஒரு சின்னதான எல் டைப் ஸ்லாப் கொண்டு ரைட் சைடில் சிங்க்குக்கான ஆப்ஷன், ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாடுலர் டைப் மாதிரியான கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே எல் டைப் ஸ்லாபும் வந்து கிரானைட் ஸ்லாபு. மேலே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வார்ட்ரோப் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனோட இருக்குது. நல்ல லென்த்தியரான நேரோ டைப் மாதிரியான லிவிங் ஹால் தான். இது கூட ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான லிவிங் ஹாலுக்கான ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இந்த வால்பேப்பர் டைப் மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்பப்போ கூட மாற்றிக்கலாம். ஸோ லைக் பெயிண்டிங் மாதிரியே இதையுமே வந்து நீங்கள் எப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம். டோரோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலான டைப் டோராக இல்லாமல் கொஞ்சம் பாக்ஸ் டைப் மாதிரியான காம்பினேஷன், சின்ன சின்ன க்ரூ டிசைனோடு இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான். இங்கெல்லாம் பிஓபிக்கான டிசைன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ரெண்டல் பர்பஸ் மாதிரியான ஒரு பிளான் டிசைனாக இருக்கிறனால பிஓபி டிசைன் எல்லாத்துக்குமே போடல. ஜஸ்ட் லிவிங் ஹால்க்கான ஆப்ஷன் மட்டும் தான். உள்ளே என்ட்ரு ஆனோன்னு வார்ட்ரோப், அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங்கான ஒரு போர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு குயின் சைஸ் பெட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ரோடு வியூவை பார்க்குற மாதிரியான ஒரு விண்டோ. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டோருக்கு அடுத்தது வந்து ஒரு வார்ட்ரோப் டபுள் டைப் டோரோட இருக்குது. அண்ட் மேலேயும் கம்ப்ளீட்டாக வந்து ஷெல்ஃபோட கவர் அப் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஃபுல்லாக லிவிங் ஹாலோட வியூ. அண்ட் கிச்சன், பெட்ரூம், டபுள் பெட்ரூம் அண்ட் ஒரு காமன் பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் பாருங்கள், நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூம், ஒரு மைல்டான டைல்ஸ் காம்பினேஷனோட இருக்குது. அப்படியே வந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட வியூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸ் இப்படி ஏறி வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இருக்குது. நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால், 12 அடிக்கு 20 அடி
அளவுக்கான ஒரு சைஸில் வந்து லிவிங் ஹால் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து சின்னதான ஒரு பெட்ரூம் தான். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இது வந்து 5 அடி 8 இன்ச்சுக்கு 12 அடி ஒரு சின்னதான ஸ்டடி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குயின் சைஸ் பெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ கீழே வந்து காமன் பாத்ரூம் இருந்துச்சுல, ஸோ இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூம் நல்லாவே பெரிய பெட்ரூம் தான். 9 அடிக்கு 13 அடி 6 இன்ச் அளவுக்கான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் 4 அடிக்கு 7 அடி 2 இன்ச் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான ஆப்ஷன் தான். கீழே இருந்த மாதிரியான ஒரு சைஸ் ஃபார்மேட்லேயே இருக்குது. அண்ட் பூஜை ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து பூஜை ரூம்க்கான ஆப்ஷன் நல்லாவே பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒரு பிளான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு 2 பெட்ரூமும் வர மாதிரியான பிளான் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சைஸஸ்லாம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரூம் வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் வந்து நார்மலான நம்ம வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணுற மாதிரி மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட வியூவை பார்த்துடலாம் வாங்க. பார்க்கிங்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற படிக்கட்டு இந்த போர்ஷனில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்டி ஸ்கிட்டிங் கிரேனைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் 3 க்ரூ டிசைன் மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லாவே கிரிப்பாகவும் இருக்கும். அடுத்தது படிக்கட்டு இந்த கார்னர்லேருந்து கொடுக்கும்போது இதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே டைல் ஸ்டிக் பண்ணியிருக்கனால இந்த படிக்கட்டு ஏறும்போது இந்த கையெல்லாம் வச்சு அந்த ஒரு டர்ட்டிஸ்லாம் இல்லாமல் க்ளீனாகவே இருக்கும். க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம்னா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேர்கேஸ் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரியான ஓப்பன் ஏரியாவை விட்டுட்டிங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோர் என்ட்ரன்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே நல்ல பெரிய சைஸ்க்கான விண்டோ ஆப்ஷன் கொடுத்தாச்சு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கனால விண்டோக்கான ஆப்ஷன்ஸ்க்கான எந்த ஒரு வியூவும் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பெரிய பெரிய விண்டோக்கான பிளான் பண்ணிவிடுங்க. மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா பிஓபி சட்டிலான சர்க்குலர் டைப்பு அண்ட் ரெக்டாங்கிள் டைப் காம்பினேஷனோடு இருக்குது. ஆல் அரவுண்ட் வந்து கவர் பண்ணுற மாதிரியான காம்பினேஷன் கொடுத்து அங்கங்கே ஸ்பாட்லைட்ஸ்க்கான டிசைன் இருக்குது. டிவி கேபினெட்டும் நல்லா 10 அடி அளவுக்கான கவர் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் லேமினேட்ஸ் கொடுத்து அங்கங்கே க்ரூ டிசைன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கீழே சின்னதான ட்ராக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே பூஜை ரூம்க்கான ஆப்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த பூஜை ரூமோட என்ட்ரன்ஸும். அண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஒரு ஸ்பேஷியஸான கம்ப்ளீட்டாக கிளாஸ் அண்ட் உட்டன் ஃபார்மேட்டில் கவர் பண்ண மாதிரியான பூஜை ரூம். லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதான ஷெல்ஃப் எல்லாம் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரி கிரைனைட் டிசைன் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டெப்பான ஒரு ஆப்ஷனோட இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான ஆப்ஷன் ஃபுல்லாகவே டைல் ஸ்டிக் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் டைல்ஸ் காம்பினேஷனோட இருக்குது. எல் டைப் கொண்ட ஸ்லாபுக்கான ஆப்ஷன் அண்ட் கேஸ் பைப்லைனுக்கு ரைட் சைடில் ஆப்ஷன் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாடுலர் டைப் மாதிரியான கிச்சன் நல்லா ப்ரௌன் கலர் லேமினேட்ஸோடு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது லிவிங் ஹாலோட வியூ இப்படி தான் இருக்கும். நல்லா லென்த்தியராக இருக்கிறனால இந்த மாதிரியான ஸ்பாட் லைட் சர்க்குலர் டைப் டிசைன் காம்பினேஷன்லாம் கொடுத்திங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கும் லுக்கில் வந்து டக்குன்னு நம்மளுக்கு அந்த பக்கம் விண்டோஸ் இல்லாதது வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் இங்கே மாஸ்டர் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் முக்கியமாக 20க்கு 30 600 இருந்தாலும் ஓரளவுக்கான ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கும். இது 20க்கு நல்ல லென்த்தியரான 43 இருக்கிறனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்னதான் வந்து நம்ம டைமென்ஷன் ஓரளவுக்கு விட்டு இருந்தாலுமே லென்த் வைஸில் தான் அதிகமாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதனால் இந்த மாதிரியான வால்பேப்பர் டைப்பெல்லாம் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா டெக்ஸ்சர் டைப் பெயிண்டிங் கொடுத்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நல்லா மைல்ட் கலர் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் வார்ட்ரோப் டிசைன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதான ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சின்னதான விண்டோக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் டைப் மாதிரியான ஒரு வார்ட்ரோப்போட டிசைனோட இருக்குது. அண்ட் கீழே வந்து அட்டாச் பாத்ரூம்க்கான வியூ இல்லை. இங்கே வந்து ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமோட சைஸும் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூம் தான். ஃபுல்லாகவே 10 அடிக்குமே டைல் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டைல் ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ்லையும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓனர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கேயுமே ஒரு சின்னதான பிஓபி டிசைன் காம்பினேஷனோட இருக்குது. அண்ட் அங்கங்கே பெரிய வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங்கான ஆப்ஷனோட இருக்குது. அண்ட் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. லைக் ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். குயின் சைஸ் பெட்டுமே பிளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட இருக்குது. அண்ட் பிஓபி டிசைன் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் காம்பினேஷனோட இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு மைல்டான ஒயிட் கலர் பெயிண்டிங்கோட இருக்குது. ஃப்ளோரிங் எல்லாமே டார்க் பிளாக் கலர் காம்பினேஷனோட இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்துலேயே வந்து கீழே யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அதே மாதிரியான வார்ட்ரோப் மேலே லாஃப்ட்டுமே கவர் பண்ணியாச்சு. சைஸ் வந்து இந்த மாதிரியான லென்த்தியர் டைப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிஓபி டிசைன் அண்ட் வால்பேப்பர் டிசைன் இந்த மாதிரியான காம்பினேஷனோடு கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வியூவும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் பாத்ரூம்க்கான ஆப்ஷனாக இருக்குது. இந்த வீட்டோட பிளான் டிசைன் எலிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிளான் டிசைன் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.